எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த 6 மாசத்துல தீர்க்க போறாராம். வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்ககிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனை தீர்க்க போறாராம். நல்ல வேலைக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காரு. 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காரு ஸ்டாலின். 46 பிரச்சனை தீர்க்கல. ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேணும். இப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறுகிறது. இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனார். திரு ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, எம்எல்ஏ எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தா ஒரு மேடை இருந்தா அங்க பாய போட்டு முன்னாடி ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில ஒரு மனுவா எழுதுங்க, நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், பெட்டியில போடுங்க, பெட்டி போட்டு பிறகு பெட்டி நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருப்பேன். திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனார். தீர்த்தாரா? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, எதால மனுவா எழுதி மக்கள் போட்டாங்க. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்கறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யறாங்க சொன்னாங்கல்ல. எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 4 ஆண்டு ஆச்சு, ரத்து பண்ணாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலைக்கு போடி நக்கினல் வந்து சொல்லிட்டு போங்க, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல. சரி, இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அப்போ மேடையில் இது ஒரு பெட்டிகளை போட்டு இந்த வாங்கின மனுவில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விலக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு எல்லா மனு ஓடி பறந்து போய் திமுக கால் விழுந்து மிதிப்பட்டது. இதுதான் திமுக ஆட்சி மனு வாங்குற லட்சணம். நினைச்சு பாருங்க. ஆக மக்களை எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதற்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார். இது மாதிரி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 பேர் வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு குழு போடுவாரு, ஒரு தலைவர் போடுவாரு, அதோட கைவிட்டுருவாங்க. ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமா மாறி போச்சு. திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் ஆகி போச்சு. இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா? அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. இப்ப எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும்னா விருப்பப்பட்டவங்கிட்ட அந்த மனு இருக்கும், அதாவது படிவு இருக்கும். அந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் உறுப்பினர் சேர்த்துவாங்க. திமுகவில் மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துங்க அப்படின்னு மக்களை கெஞ்சுகின்ற அளவிற்கு கேவலமான போன கட்சி திமுக கட்சி. போன வந்தாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாடு வந்தாங்கள, வீடு வீடா கதவை தட்டாங்கல்ல. இப்படி யாராவது கையெழுத்து போலினா, அவ கொண்டாந்து விண்ணப்ப படிதல் கையெழுத்து போலினா உனக்கு உரிமை தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது.
அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 90 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம். நீ உண்மையாவே உறுப்பினர் சேர்த்துன? ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில சேர்ந்தா அது சரி. ஆனா மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு முக்கியமான தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அந்த புதுதா ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற ஆட்டோ தொழிலாளர்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அதிமுக ஆட்சி வரைக்கு 75,000 ரூபாய் ஒரு ஆட்டோவுக்கு மானியமா தரப்படும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுகின்றது. கூட்டுக்குடி திட்டம் இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டுகின்றது. கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்டது. அரசு பொறியியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி கொடுக்கப்பட்டது. முல்லை பெரியார் குறுக்கே குஞ்சனூர் பாலம், கூளையூர் பாலம், எல்லப்பட்டி பாலம் கட்டப்பட்டது. முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை இதை புரட்சி தலைவி அம்மா உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியிலிருந்து 142 முதற்கட்டம் அணை பலப்படுத்திய பிறகு அதை 152 உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றது அம்மா அவர்கள். தொகுதி முழுவதும் தார் சாலை அமைக்கப்பட்டு குடிநீர் சிறப்பாக வழங்கப்படுகிறது. வீரபாண்டி சிப்காட் கொண்டாடப்பட்டது. அதேபோல முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்கு மணிமண்டபம் அம்மா இருக்கின்ற பொழுது கட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.